ஓம் சாந்தி 15-10-2025 சாக்கார முரளி. இன்று சிவபகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஆத்மா என்ற பேட்டரி 84 கார்களில் சென்ற காரணத்தினால் டல்லாகி விட்டிருக்கிறது. இப்போது நினைவு யாத்திரையின் மூலம் அதை நிரப்புங்கள். அதாவது நினைவு யாத்திரையின் மூலம் ஆத்மா பேட்டரியை சார்ஜ் செய்யுங்க. கேள்வி: பாபா எந்த குழந்தைகளை மிகவும் பாக்கியசாலி என்று நினைக்கிறார்? பதில்: யாருக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லையோ, அதாவது பிக்கல் பிடுங்களும் இல்லையோ, பந்தனம் இல்லாமல் இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட குழந்தைகளை பாபா நீங்கள் மிகவும் பாக்கியசாலி என்று கூறுகிறார். நீங்கள் நினைவில் இருந்து உங்கள் பேட்டரியை முழுமையாக சார்ஜ் செய்து கொள்ள முடியும். ஒருவேளை யோகா இல்லாமல் ஞானம் மட்டும் சொல்கிறீர்கள் என்றால் அம்பு தைக்க முடியாது. எவ்வளவுதான் பகட்டாக தன்னுடைய அனுபவத்தை சொன்னாலும் தனக்குள் தாரணை இல்லை என்றால் மனம் அரித்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். ஆன்மீக தந்தையின் பெயர் என்ன? சிவபாபா. அவர்தான் பகவான், எல்லையற்ற தந்தை. மனிதர்களை ஒருபோதும் எல்லையற்ற தந்தை அல்லது ஈஸ்வரா அல்லது பகவான் என்று சொல்ல முடியாது. எந்த ஒரு ஸ்தூல மற்றும் சூக்ஷ்ம தேகம் உடையவர்களையும் பகவான் என்று சொல்ல முடியாது. பாபாவின் பெயரே சர்வ சக்திவான். அவரிடமிருந்து சக்தி கிடைக்கிறது. ஆத்மா அவரை நினைக்கிறது, பேட்டரி சார்ஜ் ஆகிறது. எப்படி காரில் பேட்டரி இருக்கிறது, அதனுடைய சக்தியினால் கார் இயங்குகிறது. பேட்டரியில் மின்சாரம் நிரப்பப்பட்டிருக்கும், பிறகு போக போக காலியாகிவிடும். பிறகு பேட்டரியை மீண்டும் மெயின் பவருடன் சார்ஜ் செய்து காரில் போடுவார்கள். அது எல்லைக்குட்பட்ட விஷயம், இது எல்லைக்கப்பாற்பட்ட விஷயம். உங்களுடைய பேட்டரியோ 5000 வருடம் வரை இயங்குகிறது. பிறகு செல்ல செல்ல மந்தமாகி விடுகிறது. மற்றபடி ஒரேயடியாக காலியாகுவதில்லை. ஏதாவது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஆத்மா இந்த உடலின் பேட்டரி. இதுவும் டல்லாகி விடுகிறது. நீங்கள் எவ்வளவு மந்தமான கல்புத்தியுடையவராக ஆகிவிட்டீர்கள் என்று பாபா கூறுகிறார். இப்போது மீண்டும் உங்களுடைய பேட்டரியை நிரப்புங்கள். பாபாவின் நினைவு இல்லாமல் ஆத்மா ஒருபோதும் தூய்மையாக முடியாது. சர்வசக்திவான் பாபா ஒரே ஒருவர்தான். அவரிடம் யோகத்தை இணைக்க வேண்டும். தூய்மை ஆகுவதினால் ஆத்மா 24 கேரட் ஆகிவிடுகிறது. இப்போது நீங்கள் கலப்படமுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். முற்றிலும் சக்தி அழிந்துவிட்டது. அந்த அழகு இல்லை. குழந்தைகளே, முக்கியமான விஷயம் யோகத்தில் இருப்பது மற்றும் தூய்மையாகுவது என்று இப்போது குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கிறார். இல்லையென்றால் பேட்டரி நிரம்பாது, யோகா வராது. வாயினால் ஞானம் சொல்பவர்கள் நிரப்பியிருக்கிறார்கள், ஞானம் கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த மனநிலை இருப்பதில்லை. இங்கே மிகவும் பகட்டாக அனுபவத்தை சொல்கிறார்கள். அதாவது சில பேர் யோகா பண்ண மாட்டாங்க, அவ்வளோ யோகத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் ஞானம் நல்லா சொல்லுவாங்க. ஞானம் சொல்கிறது கூட ஒரு ஆர்ட் தானே. பேசக்கூடிய திறமை இருக்கும், நல்லா ஷோ பண்ணுவாங்க. ரொம்ப பகட்டாக அனுபவத்தையும் சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்க மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா, நான் எவ்வளோ ஞானத்தை வர்ணனை செய்கிறேனோ அந்த அளவிற்கு என்னுடைய மனநிலை இல்லைன்னுட்டு. ஆகையால உள்ளுக்குள்ளே மனம் அரித்து கொண்டே இருக்கும். நிறைய யோகி ஆத்மா குழந்தைகளும் இருக்கிறார்கள்.
பாபா அந்த குழந்தைகளின் மகிமையையும் நிறைய செய்கிறார். குழந்தைகளே, நீங்கள் மிக மிக பாக்கியசாலி என்று கூறுகிறார். உங்களுக்கு அவ்வளவு தொல்லைகள் இல்லை. யாருக்கு நிறைய குழந்தைகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பந்தனம் இருக்கிறது. பாபாவிற்கு, அதாவது பிரம்மா பாபாவிற்கு எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறார்கள்? அனைவரையும் பார்க்க வேண்டி இருக்கிறது. பாபாவையும் நினைவு செய்ய வேண்டி இருக்கிறது. ஆகையால நீங்க ஒரு சின்ன ஃபேமிலி. சிலருக்கு குழந்தைகளே இல்லை அப்படின்வாங்க. அவங்க ரொம்ப நல்லா பாபாவை நினைக்கலாம். குழந்தைங்க இல்லை அப்படின்னா தத்தெடுக்கலாமான்னு பார்க்குறாங்க. ஆனால் பாபா சொல்றார், பந்தனம் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா யோகா பண்ணலாம், சேவையில் ஈடுபடலாம். அதை விட்டுட்டு ஏன் பந்தனத்தில் மாட்டிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றார். அல்லது ஒரு சின்ன ஃபேமிலி அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்காது. அவங்க வேலையை முடிச்சிட்டாங்களா, பாபாவை நினைச்சாங்களா அப்படின்னு இருக்க முடியும். ஆனால் பிரம்ம பாபா சொல்றார், எனக்கு பாருங்க எத்தனை குழந்தைகள், அப்போ எத்தனை விஷயங்கள் நான் கேட்க வேண்டி இருக்கும், எத்தனை பிரச்சனைகளை பார்க்க வேண்டி இருக்கும். அதுக்கிடையில பாபாவையும் நினைக்கணும். அவருடைய பிரச்சனைகளே அவர் சொல்றார். ஆனால் கிரேட் பிரம்ம பாபா அப்படி இருந்தும் கூட நம்ம கண் முன்னாடியே அவ்வியக்த ஆயிட்டார், அல்லது சம்பூர்ண நிலை அடைஞ்சிட்டார். பக்தியும் முதலில் சத்தோ பிரதானமாக இருக்கும், பிறகு சத்தோ ரஜோ தமோ நிலையை அடைகிறது. இப்போது நீங்கள் சத்தோ பிரதானமாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். இதில்தான் உழைப்பு இருக்கிறது. தூய்மையாக ஆக வேண்டும். மாயை எங்கும் ஏமாற்றிவிடவில்லை தானே? என்னுடைய பார்வை விகாரத்தின் பார்வையாக இல்லைதானே? எந்த பாவத்தின் எண்ணமும் தோன்றவில்லை தானே என்று தன்னைத்தான் பார்த்து கொள்ள வேண்டும். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைக்க வேண்டும். விகார பார்வை இருக்கக்கூடாது. இந்த கண்கள் மிகவும் ஏமாற்றக்கூடியது. எனவே அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பாபா புரிய வைக்கிறார். நாம் ஆத்மாக்கள். இப்போது நாம் சிவ் பாபாவின் குழந்தைகள், தத்தெடுக்கப்பட்ட சகோதரன் சகோதரிகள். நீங்கள் உங்களை பிகே என்று கூறிக்கொள்கிறீர்கள். நடத்தையில் வித்தியாசம் இருக்கும் தானே? தன்னுடைய நிலையை வர்ணனை செய்ய வேண்டும். நாங்கள் வீட்டில் எப்படி இருக்கிறோம், மனநிலையின் மீது என்ன தாக்கம் ஏற்படுகிறது என்று அனுபவத்தை கூறுங்கள். பலசாலியிடம் மாயையும் பலசாலியாகி சண்டையிடுகிறது என்பதை பாபா புரிய வைத்திருக்கிறார். யுத்த மைதானம் அல்லவா? மாயா மிகவும் பலசாலியாக இருக்கிறது. மாயை என்றால் 5 விகாரங்கள். நீங்கள் படிப்பதே லக்ஷ்மி நாராயணன் ஆகுவதற்காக. எனவே குழந்தைகளாகிய உங்களுக்குள் கருத்து வேறுபாடு இருக்கக்கூடாது. ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்தை பாபாவிடம் மறைத்தீர்கள், உண்மையை சொல்லவில்லை என்றால் தனக்குத்தானே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மேலும் 100 மடங்கு பாவம் ஏறிவிடுகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், நீங்கள் இனிமையான தந்தையின் குழந்தைகள். உங்களுக்குள் இனிமையான சகோதரன் சகோதரியாக இருக்க வேண்டும். ஒருபோதும் விகாரத்தின் பார்வை இருக்கக்கூடாது. பார்வையில் ஏதாவது சஞ்சலம் இருந்தால் ஆன்மீக சர்ஜனிடம் உண்மையை சொல்ல வேண்டும். 2வது பாயிண்ட், ஒருபோதும் தங்களுக்குள் கருத்து வேறுபாட்டில் வரக்கூடாது. பரந்த மனமுடையவராகி சேவை செய்ய வேண்டும். தங்களுடைய உடல் மனம் பணத்தினால் மிகவும் பணிவானவராகி
சேவை செய்து அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். வரதானம்: ஒவ்வொரு கர்மத்தையும் சரித்திர ரூபத்தில் மகிமைக்குரியதாக ஆக்கக்கூடிய மகான் ஆத்மா ஆகங்கள். யாருடைய ஒவ்வொரு சங்கல்பமும் ஒவ்வொரு கர்மமும் உயர்ந்ததாக இருக்கிறதோ அவர்தான் மகான் ஆத்மா. ஒரு சங்கல்பம் கூட சாதாரணமானதாகவோ வீணானதாகவோ இருக்கக்கூடாது. எந்த ஒரு கர்மமும் சாதாரணமானதாகவோ அர்த்தமற்றதாகவோ இருக்கக்கூடாது. கர்மேந்திரியங்கள் மூலம் என்ன கர்மம் செய்தாலும் அது அர்த்தத்துடன் கூடியதாக இருக்க வேண்டும். சமயமும் மகான் காரியத்தில் பயனுள்ளதாக ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போது ஒவ்வொரு சரித்திரமும் மகிமைக்குரியதாக ஆகிவிடும். மகான் ஆத்மாக்களின் நினைவு சின்னமே மலர்ந்த முகம், கவர்ந்திழுக்கும் மூர்த்தி மற்றும் அவ்வியக்த மூர்த்தியின் ரூபத்தில் இருக்கிறது. எவ்வளோ டீப்பா பாபா சொல்லிட்டு இருக்கார். ஒவ்வொரு கர்மமும் அர்த்தத்துடன் கூடியதாக இருக்கணும், அர்த்தமற்றதாக இருக்கக்கூடாது. ஆகையில கண்டிப்பா செக் பண்ணணும். அப்போதான் மகானாத்மா ஆக முடியும். இந்த கர்மேந்திரியங்கள் மூலம் என்ன செய்தாலும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கணும். இன்றைக்கு இதை பிராக்டிஸ் பண்ணால் அர்த்தமற்ற செயல்கள் எவ்வளோ செய்கிறோன்றது நமக்கே தெரிஞ்சிடும். அப்போ நேரமும் மகான் காரியத்தில் பயனுள்ளதாக ஆகிக்கொண்டே போகும். அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும், அதாவது நம்முடைய சரித்திரம் மகிமைக்குரியதாக ஆயிடும் அப்படின்றார். ஸ்லோகன்: மரியாதைக்கான ஆசையை விட்டுவிட்டு சுய மரியாதையில் நிலைத்து விடுங்கள். அப்போது மரியாதை உங்களுக்கு பின்னால் நிழல் போல் வரும். அவ்வியக்த சமிகை: எந்த ஒரு ஸ்தூல காரியம் செய்து கொண்டேயும் மனதின் மூலம் வைப்ரேஷன்ஸ் பரப்பும் சேவை செய்யுங்கள். எப்படி ஒரு வியாபாரி கனவிலும் கூட தன்னுடைய வியாபாரத்தை தான் பார்ப்பார். அதேபோல் உங்களுடைய வேலை உலகத்திற்கு நன்மை செய்வதாகும். இதுதான் உங்களுடைய தொழில். இந்த தொழிலை நினைவில் வைத்து சதா சேவையில் பிஸியாக இருங்கள். சேவையின் பலன் கிடைத்துவிட்டால் மாயாவை வென்றவராக சகஜமாக ஆகிவிடுவீர்கள். அதாவது நம்முடைய தொழிலே உலகத்திற்கு நன்மை செய்வது. ஆகையில எப்போதுமே ஏதாவது ஒரு சிந்தனை ஓடிட்டே இருக்கணும். யாருக்கு நன்மை செய்யலாம், எப்படி நன்மை செய்யலாம், என்ன சேவை செய்யலாம், அந்த சேவையில் பிஸியாக இருக்கணும். எப்படி ஒரு வியாபாரிக்கு கனவுல கூட அந்த வியாபாரத்தின் கனவு தான் வரும். அதுபோல் நம்ம கனவுல கூட சேவையினுடைய கனவு தான் வரணும். அப்படி நம்ம சேவையில் பிஸியாக இருந்தோம் அப்படின்னா, ஒன்று பாபா நினைவில் சேவை செய்கிறோம். ஏன்னா சேவை யாருடையது? பாபாவினுடையது. யாருக்கு நம்ம சேவை செய்கிறோமோ அல்லது எந்த காரியம் செய்துட்ருக்குறோமோ அந்த காரியம் புண்ணிய காரியத்தில் சேமிப்பாயிட்டே இருக்கு. ஒரு பக்கம் பாபா நினைவு, இன்னொரு பக்கம் புண்ணிய காரியம் சேமிப்பாயிட்டே இருக்கு. அடுத்தது ஆசீர்வாதங்கள் ரிட்டர்னில் கிடைச்சிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது ஈஸியாக மாயாவை வென்றவராக ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறார். எனவே எப்போதெல்லாம் புத்திக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்போது சேவையில் இணைந்து விடுங்கள். ஓம் சாந்தி.
ஆன்மீக விமோசனம். ஓம் சாந்தி ஓம். 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 மனக்கண்களின் காட்சியில் ஜோதி பிந்துவாய் தெரிகின்றார். எண்ணங்கள் தோன்றும் நெஞ்சில் நிறைந்து நினைவாய் மலர்கின்றார். சங்கமயுகத்தில் அவருடன் வாழும் பாக்கியம் கிடைத்ததால் அவரது அன்பில் திளைக்கும் சுகம் கண்டே. ஓம் சாந்தி ஓம். 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 மலரே மலரே அறிவாயா இம்மனதின் மகிழ்வை உணர்வாயா. எண்ணினா